ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேளுங்கள், பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை செய்வாராக. வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி நாமளும் ஏதாவது அந்நிய தேவர்களை நம்பி நாம் நமஸ்கரித்து கொண்டிருந்தால், அதாவது அந்நிய தேவர்களை நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தால், நம் வாழ்க்கையில் செழிப்பு வராது, ஆசீர்வாதம் வராது. அப்படி வந்தாலும் அதை நிலை நிற்காது. கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோம். எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு கொடுக்காமல் நாம் கர்த்தராகிய இயேசுவை நாம் ஆராதனை செய்வோம். அவர் நம்மளுக்காக அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து தருவார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.